ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே ஈவினிங் ஸ்வீட் செய்யலான்னு சொல்லிட்டு திருவையாறு அசோகா அல்வா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் பாசிப்பருப்பு எடுத்து ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு அடுத்தது போட்டுக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். குக்கரில் 3 விசில் விடுற மாதிரி வச்சிங்க. ஒரு பேனில் 3 டீஸ்பூன் நெய் போட்டு அப்புறம் 1 கப் முந்திரி பருப்பு எடுத்து போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வதக்கிங்க. நல்லா ஃப்ரை பண்ணிங்க. அது வர வரைக்கும் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துலேயே அது வந்துடும் அந்த கலர். உங்களுக்கு அந்த ப்ரௌனிஷ் வந்த பிறகு தனியாக ஒரு கிண்ணத்தில் அதை மட்டும் எடுத்து வச்சுருங்க. அந்த நெய் அந்த இது அப்படியே இருக்கட்டும், அந்த பேன்லேயே அப்படியே இருக்கட்டும். பின்னாடி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 3 விசில் விட்டதுக்கப்புறம் பாசிப்பருப்பை பாருங்கள், நல்லா மசிஞ்சு இருக்குது. நல்லா இதை ஒரு பிளெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப இதை நல்லா ஒரு பேனில் எடுத்து வச்சுட்டு அதை நல்லா ஆற வைக்கணும். கம்ப்ளீட்டாக அதில் உள்ள சூடு போகணும். பார்த்திங்களா எப்படி மசிஞ்சிருக்குன்னு. நல்லா இந்தளவு 3 விசில் விட்டால் போதும், நல்லா மசிஞ்சிருக்கும். இப்போ அதை நம்ம ஆற வச்சுட்டு இப்போ அடுத்தது நம்ம இந்த கப்பு கோதுமை மாவு போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா இது பண்ணிங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணணும். உங்களுக்கே தெரியும் நல்லா அந்த இது நெய்யும் அந்த இதுவும் நல்லா பண்ணதுக்கப்புறம் அந்த நம்ம மசிச்சு வச்ச மாவு ஆறுனதுக்கப்புறம் அதையும் இதில் போட்டு நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சுருங்க அடுப்பை, இல்லைன்னா கொஞ்சம் அடி பிடிக்கும். சிம்மில் வச்சுட்டு நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் 1 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். சுகர் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணி கலக்கிட்டே இருங்க. உங்களுக்கு அந்த கெட்டினஸ் வர வரைக்கும் நீங்கள் கலக்கிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்களா நம்மளுக்கு நல்லா கொதிச்சு இப்போ நல்லா பிரிஞ்சு வருது. பார்க்கவே நம்மளுக்கு அப்படியே ஸ்வீட் அப்படியே தெரியும். இன்னும் நல்லா பிளெண்ட் பண்ண உங்களுக்கு டேஸ்ட் அதிகமாகிட்டே இருக்கும். அதுதான் திருவையாறு அசோகாவோட ஸ்பெஷலே. நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு டீஸ்பூன், ஒரு 2 டீஸ்பூன் கூட நெய் போட்டு இன்னும் பிளெண்ட் பண்ணால் நல்லா அதோடய டேஸ்ட் நல்லா பிரிஞ்சு வரும். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. பிளெண்ட் பண்ண அதோட டேஸ்ட் நல்லா வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு இது நெய் தேவைப்பட்டுன்னா ஆட் பண்ணிங்க. நெய் சேர்க்க இன்னும் அறுசுவையும் உங்களுக்கு நடனம் ஆடும் நாக்கில். அதுக்கப்புறம் நான் இப்போ கலரை ஆட் பண்ணிக்கிறேன். கலர் தேவையில்லைனா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்க வேணாம். நாங்கள் சும்மா வீடியோ எடுக்கிறதுனால கலர் சரி ஒரு ப்ரெசன்டேஷனுக்காக கலர் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா பிளெண்ட் பண்ணி ஃப்ரை பண்ணதையும் அதோட ஆட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கனால திரும்பவும் நெய் ஆட் பண்ணுறோம். நெய் ஆட் பண்ணி திரும்ப பிளெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நல்லா பிளெண்ட் பண்ண உங்களுக்கு அதோட பர்சன்டேஜ் நல்லாவும். இப்போ ஏலக்காய் தூளை போட்டு இது பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு இப்போ சூடான திருவையாறு அசோகா அல்வா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.